بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لسبإ في مسكنهم آية جنتان عن يمين وشمال كلوا من رزق ربكم واشكروا له பல்தத்துன் தையிபத்து வரப்புன் கஃபூர் ஸதகல்லாஹுல் அஸீம். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் கடந்த பாடத்தில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து அல் அரபுல் பாஇதா என்று சொல்லப்படக்கூடிய அழிக்கப்பட்ட சமூகங்களுடைய வரலாற்றை பார்த்தோம். அதிலே ஆத், சமூத், ஜதீஸ், முதலாம் ஜுர்ஹும் என்கின்ற பல்வேறு கோத்திரங்கள் அழிக்கப்பட்ட அந்த அல் அரபுல் பாஇதா என்ற சமூகத்தில் நாங்கள் பார்த்தோம். இன்று நாங்கள் பார்க்க போவது நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் வந்த கஹ்தானுடைய மகன்களான ஜுர்ஹும், யாருப் போன்றவர்களிலிருந்து எவ்வாறு அல் அரபுல் ஆரிபா என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வகை அரேபியர்கள் உருவானார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த இரண்டாம் வகை அல் அரபுல் ஆரிபா என்று சொல்லக்கூடியவர்களை நீங்கள் அந்த சாட்டை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் வந்த கஹ்தான், அவர்களுடைய மகன்களில் ஜுர்ஹுமோடு பக்கத்தில் இருக்கிறார் யாருப் என்று சொல்லக்கூடியவர். இந்த ஜுர்ஹுமை பற்றி நாங்கள் சில நேரம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஜுர்ஹும் என்கின்ற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்ணைத்தான் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்து அந்த ஜுர்ஹும் என்ற கோத்திரத்தை சேர்ந்த பெண்ணுக்கும் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பிறந்த அந்த வம்சத்தொடரில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். இந்த யாருபுடைய மகன் யஷ்ஜுப், இந்த யஷ்ஜுபுடைய மகன் சபா. யாருவை பொறுத்த மட்டிலே இவருக்கு ஒரு விசேட சிறப்பம்சம் இருக்கிறது. என்னவென்றால், அநேகமான வரலாற்றாசிரியருடைய கருத்துப்படி முதலாக அரபு மொழியை பேசியவர் இவர் என்ற கருத்தை இமாம் பலாதுரி ரஹிமஹுல்லா அவர்கள் அன்சாபுல் அஷ்ராஃப் என்ற தன்னுடைய நூலிலே கூறியிருக்கிறார்கள். அரபு மொழியை முதலாவது பேசியவர் யார் என்பதில் பல்வேறு கருத்துகள் இருக்கின்றன. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு கருத்தீக்குது, அதே மாதிரி கஹ்தான் என்ற ஒரு கருத்தீக்குது. அநேகமான வரலாற்றறிஞர்கள் இந்த யாரூபில் இருந்துதான் அரேபியர்கள், அரபு பேசியவர்கள் உருவானார்கள் என்ற கருத்தை சொல்லுகிறார்கள். அந்த யாரூப் என்ற வார்த்தையில் இருந்துதான் அல் அரப் என்ற வார்த்தை வந்ததாகவும் சொல்லுகிறார்கள். ஆனால் சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதலாவது அரபு மொழியை பேசியதாக சொல்லி இருக்கிறார்கள். இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, சாதாரணமான அரபு மொழியை யாருபும் ஏனைய கஹ்தான்களும் பேசியது உண்மைதான். ஆனால் இலக்கிய முறையிலான அரபு மொழியை முதலாவதாக பேசியவர்கள் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற கருத்தை சொல்லுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, அல்லாஹ் அரபு மொழியுடைய இலக்கியத்தையும் சட்டங்களையும் சரியான முறையிலான அரபி வடிவத்தையும் அவர்களுடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் உள்ளத்திலே அல்லாஹ் போட்டான் என்ற கருத்தை சொல்லுகிறார்கள். உண்மையிலேயே அரபு மொழியை படித்தவர்களுக்கு தெரியும், அரபை போன்ற ஒரு இலக்கிய நயமும் இலக்கிய விதிகளும் கொண்ட ஒரு மொழி இருக்க முடியாது. அதனால்தான் மிகச் சிரமமான மொழிகளுடைய பட்டியலில் முதல் 3 இடத்தில் அரபு மொழி இருக்கிறது. உலகத்தில் இருக்கின்ற சிரமமான மொழிகளுடைய பட்டியலில் அரபு மொழியை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இன்றைய ஆய்வாளர்கள். சைனாவுடைய ஒரு மொழியை முதலாவதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மொழிகின்ற வடிவத்தில் சிரமம், அதனால் அது சிரமம். அரபு மொழி ஏன் சிரமம் என்றால், அரபு மொழியினுடைய சட்டங்கள் சிரமம், விதிகள் சிரமம். உதாரணமாக நாங்க அஹ்சனு என்ற வார்த்தை எடுத்துக்கொண்டா, ஹம்சா, ஹா, சீன், நூன், அஹ்சனு, இத எத்தனையோ மாதிரி வாசிக்கலாம். அஹ்சனு என்றால் வேற அர்த்தம், உஹ்சினு என்றால் வேற அர்த்தம், உஹ்சனு என்றால் வேற அர்த்தம், அஹ்சின் என்றால் வேற அர்த்தம், அஹசனுன் என்றால் வேற அர்த்தம், அஹுஸ்னுன் என்றால் வேற அர்த்தம். இங்கே ஹரக்கத் வைக்க மாட்டார்கள். அரபு மொழி எப்படி வாசிப்பது என்பது வாசித்து கொண்டிருக்கும் போதுதான் ஒருவர் கிரகித்து அந்த இடத்தில் அவசரமாக முடிவெடுத்துக் கொண்டு போக வேண்டிய மொழி. தமிழை எடுத்துக்கொண்டால் அம்மா என்றால் அம்மா என்றுதான் வாசிக்க முடியுமே தவிர இம்மா என்றோ உம்மா என்றோ வாசிக்க முடியாது. எல்லா மொழிகளும் அப்படித்தான், எப்படி எழுதப்பட்டிருக்கோ அப்படித்தான் வாசிக்கப்படும். அரபு மொழியை எப்படி வாசிப்பது என்பது ஹரக்கத் இல்லாத காரணத்தால் சிரமமானது. அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இருக்கிறது, கடைசி
எழுத்தை எப்படி வாசிப்பது? அரபியில் யாராப் என்று சொல்வார்கள். அல் ஹம்து என்று வாசிக்கிறதா, அல் ஹம்த என்று சொல்றதா, அல் ஹம்தி என்று சொல்றதா? இதுக்கு படிக்கிறது அரபி இலக்கணம். கண்ணியமானவர்களே, இந்த இடத்துல நாங்க ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இன்னைக்கு பொதுவாக நிறைய பொதுமக்களுக்கு இருக்கிற சந்தேகம் என்னண்டா, மதரசாக்கள் என்ன ஓதி கொடுக்கிறான். இந்த அரபு மொழி சார்ந்த விஷயங்கள்ல, கலைகள்ல மட்டும் பல கலைகள் மதரசாக்கள் ஓதி கொடுக்கப்படுது. இல்முல் நஹு, இல்முல் சர்ஃப், இல்முல் பலாகா, இல்முல் மஆனி, இல்முல் பதி, அல் அதபுல் அரபி, அல் மந்திக், அல் அரூத் வல் கவாஃபி. இப்படி இது தஃப்சீர், ஹதீஸ், ஃபிக்ஹுடைய விஷயங்களை நான் சொல்லல. வெறும் அரபு மொழியை ஒருவர் படிப்பதற்கும் அறிவதற்கும் அதில் திறம்படுவதற்கும் இவ்வளவு கலைகள் வைத்திருக்கிறார். இதெல்லாம் மதரசாக்களில் ஓதி கொடுக்கப்படுகின்றன. எனவே ஒரு சிரமமான மொழிதான் அரபு. ஆனால் ஆச்சரியம், குர்ஆனை பார்க்குகின்ற பொழுது, ஹதீஸை பார்க்குகின்ற பொழுது அவைகள் தான் அரபு மொழியுடைய சட்டங்களை எடுக்கப்படுகின்ற சட்ட நூட்களாக இருக்கிறது. குர்ஆனிலிருந்து ஃபிக்ஹுடைய சட்டம், வாழ்க்கைக்குரிய சட்டம், இவை வேறு. அந்த மொழி எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை அறிவதற்கு எடுக்கப்பட்ட சட்டம் குர்ஆனில் இருந்தா. பொதுவாக நாங்க பார்த்தா தமிழ்ல நீங்கள் என்று சொன்னா பன்மையையும் குறிக்கும், ரெண்டு பேரையும் குறிக்கும். அரபியில ஒரு ஆணுக்கு என்ன சொல்லணும் வேறு வார்த்தை, ஒரு பெண்ணுக்கு என்ன சொல்லணும் வேறு வார்த்தை. ரெண்டு ஆணுக்கு என்ன சொல்லணும் வேறு வார்த்தை, ரெண்டு பெண்ணுக்கு என்ன சொல்லணும் வேற வார்த்தை. பல ஆண்களுக்கு என்ன சொல்லணும் பல இதுக்கெல்லாம் வேற வேற வார்த்தைகள் தான் இருக்கின்றன. ஆக அற்புதமான மொழி அரபு மொழி. அது எடுக்கப்பட்டது குர்ஆனில் இருந்து. எனவே கண்ணியமானவர்களே, அந்த அரபு மொழியுடைய அடிப்படை சட்ட திட்டங்கள் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து தான் வந்திருக்கிறது. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி மூதாதையர்களில் வரக்கூடியவர்கள் என்பது ஒரு பெருமைக்குரிய விடயம். சரி கண்ணியமான சகோதரர்களே, நாங்க இன்றைக்கு பாடத்துல முக்கியமாக பார்க்க போறது இந்த யாருபுடைய வம்சம். இந்த யாருபுடைய வம்சம், அவருடைய மகன் யஸ்ஜுப், அதுக்கு பின்னால சபா என்கின்றவர்கள். நாங்க கடந்த பாடத்துல பார்த்தோம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல வெள்ளம் ஏற்பட்ட பிறகு அந்த கப்பல் யமனுடைய பகுதியில் தான் ஒதுங்கியது. எனவே அந்த கப்பலிலிருந்து தப்பியவர்கள் ஒதுங்கியது யமனுடைய பகுதி. இந்த யமன் என்பது அந்த கீழால் இருக்கின்ற பகுதி தான் யமனுடைய பகுதி. நீங்க இந்த படத்தை பார்க்கின்றவர்களுக்கு தெரியும், இந்த யமன் அதுக்கு மேலால இருக்கின்றது குரைஷ், மக்கா என்று சொல்லி பச்சை கலர்ல போட்டிக்குது, மக்கா குரைஷ். இது மக்கா குரைஷியர்கள் வாழ்ந்த அந்த ஹிஜாஸுடைய பகுதி. கீழே இருக்கின்ற யமனுடைய பகுதி. மிக உயரத்தில் இருக்கின்றதுதான் ஷாமுடைய பகுதி, பலஸ்தீனுடைய பகுதி. எனவே அந்த கப்பலில் இருந்து ஒதுங்கியவர்கள் யமனுடைய பகுதியில் தான் வந்து ஒதுங்கினார்கள். அந்த யமன் பகுதியில் தான் இந்த சபா என்கின்றவர் வாழ்ந்து வந்தார். இந்த சபாவை பற்றி குர்ஆன் ஒரு தனி சூறாவையே சொல்லி இருக்கிறது. சூரத்து சபா என்று ஒரு தனி சூறாவே இருக்கின்றது. குர்ஆனிலே இந்த சபாவை பற்றி 3 பிரதானமான சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் 2 சம்பவங்கள் நேரிடையாக சபா என்று சபா பகுதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் யமனுடைய பகுதியில் வாழ்ந்த ஒரு இளவரசி. அவ இந்த சபா என்பவருடைய மகன் ஹிம்யர், ஹிம்யருடைய பரம்பரையில் வந்த சைஃபி, சைஃபி என்பவருடைய 5வது 6வது பரம்பரையில் வந்த பில்கீஸ் ராணி. நாங்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம், பல்கீஸ் என்று கேள்விப்பட்டிருப்போம். அரபு மொழியில் பில்கீஸ் என்றுதான் சொல்லப்படும். இந்த பில்கீஸ் இளவரசி இந்த சபாவுடைய பரம்பரையில் வந்த பெண் தான். கண்ணியமான சகோதரர்களே, நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து சபா வரைக்கும் உள்ள மக்கள் அல்லாஹ்வைத்தான் வணங்கினார்கள். ஆனால் இந்த சபா என்பவர் என்ன செய்தார் என்றால், முதலாக சூரியனை வணங்குகின்ற பழக்கத்தை உருவாக்கியவர் இந்த சபா. அதனால் அவருக்கு ஒரு புனைப்பேர் இருந்தது, அப்து ஷம்ஸ். ஷம்ஸ் என்றால் சூரியன். சூரியனை வணங்கக்கூடியவர் என்ற புனைப்பெயர் இந்த சபாக்கு இருந்துச்சு. இவரிலிருந்து தான் சூரிய வணக்கம் உருவானது. எனவே இந்த சபாவுடைய பரம்பரையில் வந்த பில்கீஸ் என்ற அரசியும் சூரியனை வணங்கக்கூடிய பெண்ணாக இருந்திருக்கிறார். இங்குதான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்துடன் இந்த பில்கீஸ் அரசியுடைய சம்பவம் தொடர்பு படுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீனுடைய பகுதியில் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். பைத்துல் மக்திஸுடைய அந்த முதலாக நிர்மாணித்த நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீனுடைய கஸாவுடைய பகுதியில் தான் வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே அந்த பலஸ்தீனுடைய பகுதியில் தான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்குகிறார்கள்.
இதை குர்ஆன் மிக அற்புதமாக இந்த முழு சம்பவத்தையும் தெளிவாக பேசியிருக்கிறது. சூரத்துன் நம்ல், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தோடு சம்பந்தப்பட்ட சூரா தான் சூரத்துன் நம்ல், எறும்புடைய சம்பவம். அதனுடைய 20 தொடக்கம் 44வது வசனம் வரைக்கும் குர்ஆன் மிக தெளிவாக அந்த பில்கீஸ் என்ற அரசிக்கும் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இடையில் என்ன நடந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இது நடைபெற்ற இந்த சபாவுடைய பகுதியில் தான். ஒரு நாள் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தண்ணி தேவைப்படுகிறது. தண்ணீரை அறியக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு பறவையாக ஹுதுஹுத் என்ற ஒரு பறவை இருந்திருக்கிறதாக வரலாற்று ஆசிரியர்களும் முஃபஸ்ஸிரூன்களும் சொல்லுகின்றார்கள். இப்பொழுது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பறவையை தேடுகிறார்கள் தண்ணீருக்காக வேண்டி. இதை குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. வதஃபக்கதத் தைர், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த பறவையை தேடுகிறார்கள். சொன்னார்கள், மாலி லா அரல் ஹுதுஹுத, ஏன் என்னால் ஹுதுஹுதை பார்க்க முடியவில்லை? ஹுதுஹுத் எங்கு சென்றிருக்கிறது? அம்கான மினல் காயிபீன், அது இன்று வரவில்லையா என்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்குகிறார்கள். நேரம் போகின்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்பொழுது கோபம் வருகிறது. சொன்னார்கள், அப்படி ஹுதுஹுத் தாமதமாகி வந்தால் லவ் அஸ்திபன்னஹு அஸாபன் ஷதீதன் அவ் லஅஸ்பஹன்னஹு, நான் இந்த ஹுதுஹுதுக்கு கடுமையான ஒரு தண்டனை கொடுப்பேன் அல்லது அதனை அறுத்து பலியிட்டு விடுவேன் என்று சொல்கிறார். ஆனால் அது சரியான ஒரு காரணத்தை கொண்டு வந்தால் அவ் லயத்தியன்னி பிசுல்தானி முபீன், தெளிவான ஒரு அத்தாட்சி காரணத்தை கொண்டு வந்தால் நான் விட்டு விடுவேன், இல்லை என்றால் அந்த பறவையை நான் தண்டிப்பேன் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார். இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 மகன் இஸ்மாயில், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வருகின்ற குர்ஆனில் சொல்லப்பட்ட 21வது நபி. மிக பிற்பட்ட காலம். நபி ஈசா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொஞ்சம் முற்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். எனவே இது அந்த காலத்தில் நடைபெற்ற சம்பவம். இப்பொழுது தேடுகிறார்கள். ஹுதுஹுத் பறவை மிக தாமதமாகி வருகிறது. ஹுதுஹுத் வந்து இப்பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் ஹுதுஹுத் சொல்கிறது, அஹத்து பிமா லம் துஹித் பிஹி, உங்களுக்கு தெரியாத ஒரு விடயம் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். வஜித்துக மின் சபஇன், சப என்ற வார்த்தையை குர்ஆன் சொல்லுகிறது. வஜித்துக மின் சபஇன் பினபஇ யகீன், நான் உங்களுக்கு சபாலிருந்து வந்திருக்கிறேன், கொண்டு வருகின்ற செய்தியில் எந்த தப்பும் கிடையாது, ஊர்ஜிதமான செய்தியை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன், அந்த பறவை சொல்லுகிறது. இப்பொழுது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த செய்தி என்ன என்று கேட்கிறார்கள். இப்பொழுது அந்த பறவை சொல்லுகிறது, இன்னி வஜத்தும் ரஅத்தன் தம்லிகுஹும் வ ஊதியத் மின் குல்லி ஷைஇன் வலஹா அர்ஷுன் அதீம், அங்கு ஒரு பெண் ஆட்சி செய்கிறாள். அந்த பெண் தான் அனைத்து மக்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாள். அவளுக்கு ஆட்சியுடைய எல்லா செல்வங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் வஜத்துஹா வ கௌமஹா யஸ்ஜுதூன லிஷம்ஸி மின் தூனில்லாஹ், அவளும் அவளுடைய சமூகமும் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை ஹுதுஹுத் பறவை வந்து சொல்லுகிறது. அந்த ஹுதுஹுத் பறவைக்கு இருந்த கவலையை பாருங்கள். ஒரு சமூகம் அல்லாஹுக்கு மாற்றமாக போகின்ற பொழுது அந்த பறவை சும்மா இருக்கவில்லை. தெளிவான விடயத்தை அறிந்து கொண்டு ஊர்ஜிதமான செய்தியுடன் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் வந்து அந்த செய்தியை சொல்லுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, இப்பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னவுடன் ஏற்றுக்கொள்ளவில்லை. சனந்தூர், பார்ப்போம், அஸதக்த அம் குந்த மினல் காதிபின், நீ சொன்னது உண்மையா பொய்யா என்று பார்ப்போம். தீர விசாரித்து தான் முடிவெடுப்பேன். நிறைய பாடங்கள், வாழ்க்கைக்குரிய பாடங்கள். ஒரு தாமதமானதுக்கு நியாயமான காரணம், நியாயமான காரணத்தை ஊர்ஜிதத்துடன் சொல்லிவிட்டார் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை நபி அவர்கள். நான் அதை உறுதிப்படுத்திக் கொள்வேன் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். இத்ஹப் பி கிதாபி ஹாதா, என்னுடைய இந்த கடிதத்தை கொண்டு போய் அவளுடைய ஆட்சி செய்கின்ற அந்த மாளிகைக்குள் போட்டு விடு என்று அந்த ஹுதுஹுதுக்கு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டளையிடுகிறார்கள். அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆன்ல எங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு இடத்துல மேலதிகமாக பிஸ்மில்லா வந்திருக்கு. சூறாக்களுடைய ஆரம்பத்தில் அல்லாம அது இந்த இடத்துல தான் முதலாக கடிதத்துல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற எழுதுகின்ற பழக்கத்தை ஆரம்பித்தவர்கள் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இந்த உலகத்துல எல்லாரும் கடிதம் எழுதக்குள்ள பிஸ்மில் சொல்லுகிறோம். அது ஆரம்பித்தது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, இப்ப அந்த கடிதம் போடப்பட்டோன்னே அந்த பெண் உடனே முடிவுக்கு வரல. அங்கிருந்து நாங்க ஒரு பாடத்தை படிக்கிறோம். அந்த பெண் என்ன செய்தா,
தன்னுடைய முக்கிய பிரதானிகளிடத்தில் ஆலோசனை செய்த, எல்லாத்தையும் அல்ல. யா ஐயுஹல் மல, மல என்றால் முக்கிய பிரதானிகளை குறிக்கும், கௌம் என்றால் எல்லோரையும் குறிக்கும், மல என்றால் முக்கிய பிரதானிகளை அளித்து, யா ஐயுஹல் மல, என்னுடைய கூட்டமே, அஃப்தூனி ஃபி அம்ரி மா குன்து காத்தியத்தன் அம்ரன் ஹத்தா தஷது, நீங்கள் எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள், உங்கள் ஆலோசனை இல்லாமல் நான் முடிவெடுக்க மாட்டேன். இப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், வீரர்கள் சொன்னார்கள், படையினர்கள் சொன்னார்கள், தளபதிகள் சொன்னார்கள், நாங்கள் பலம் உள்ளவர்கள், சக்தி உள்ளவர்கள், முடிவெடுப்பது நீங்கள். அப்படி என்றால் போர் என்றால் போருக்கு நாம் தயார், எனவே முடிவெடுப்பது உங்கள் கையில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது அந்த பெண்ணுடைய புத்தியை பாருங்கள். அவள் சொல்லுகிறார், இன்னல் முலூக இதா தஹலு கர்யதன் அஃப்ஸதுஹா, ஒரு ஆட்சியாளர்கள், ஒரு வீரர், ஒரு படை இன்னொரு ஊருக்குள் வந்து யுத்தம் செய்தார்கள் என்றால் பாதிக்கப்படுவது இந்த ஊர் தான். எனவே எங்களுடைய ஊருக்குள் அந்த நபி வந்து விட்டால், அந்த அரசர் வந்து விட்டால் எங்களுடைய ஊர் பாதிப்புண்டாகும். ஊரின் கண்ணியமானவர்களை எல்லாம் இழிவாக்கி போட்டு விடுவார்கள் என்று அந்த பெண் சொல்லுகிறாள். இப்பொழுது அந்த பெண் சிந்திக்குகின்ற முறையை பாருங்கள். இப்பொழுது அவள் சொல்லுகிறாள், இன்னி முர்சிலத்துன் இலைஹிம் பிஹதியா, நான் அந்த மனிதருக்கு ஒரு பெருமதியான ஹதியாவை கொடுத்து அனுப்ப போகிறேன். ஃபனாதிரத்துன் பிம யர்ஜிஉ அல் முர்சலூன், என்னால் அனுப்பப்பட்ட தூதுவர்களிடமிருந்து என்ன பதில் கிடைக்கிறது என்று பார்ப்போம் என்று சொல்லுகிறார். இதற்கு கீழால் தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதக்கூடிய விடயம் என்னவென்றால், அந்த பெண் பரிசோதிக்க விரும்பினால், இவருக்கு பணம், சொத்து, லஞ்சம் இவற்றில் ஆசை இருக்கிறதா? அப்படி இருந்தால் இவர் ஒரு சாதாரண மனிதர், இவரோடு போர் செய்வதில் பிரச்சனை இல்லை. இவர் உண்மையிலே நபியாக இருந்தால் இவரோடு போர் செய்ய முடியாது. எனவே அந்த பொருட்களை இவர்கள் எடுத்துக்கொண்டு போகின்ற பொழுது, ஃபலம்மா ஜாஅ சுலைமான قال اتمدونني بمال فما آتاني الله خير, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்ற சொத்து செல்வங்கள் மிம்மா ஆத்தாக்கும், உங்களுக்கு தந்திருப்பதை விட மிகச் சிறந்ததும் ஆத்தானதும். ஏனென்றால் உலகத்தில் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஒரு துவா என்ன கேட்டார்கள்? யா அல்லாஹ், எனக்கு நீ ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, யா அல்லாஹ் எனக்கு நீ ஆட்சியை தரணும். எப்படிப்பட்ட ஆட்சிண்டா, இந்த பிரபஞ்சத்துல யாருக்கும் கொடுக்காத ஆட்சியை தரணும். அல்லாஹு தஆலா காற்றை வசப்படுத்தினான், ஜின்களை வசப்படுத்தினான், பறவைகளை வசப்படுத்தினான், மிருகங்களை வசப்படுத்தினான். அது மட்டுமல்ல, அவற்றின் மொழிகளையும் அல்லாஹு தஆலா கற்றுக் கொடுத்தான். எனவே பில்கீசுடைய சாதாரண சிற்றரசியுடைய அந்த ஆட்சி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆட்சிக்கு முன்னால் ஒரு பொருட்டாகவே இருக்கவில்லை. எனவே இப்பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த வந்த தூதுவரிடத்தில் சொன்னார்கள், இர்ஜி இலைஹி, இந்த சொத்து செல்வங்கள் எடுத்து நீங்க போங்க. ஃபலனத்தியன்னஹும் பிஜுனூதின் லா கிபல லஹும் பிஹா, நான் எப்படிப்பட்ட ஒரு படையை எடுத்துக்கொண்டு உன்னுடைய நாட்டுக்கு வருவேன் என்றால் அதை தாக்கு பிடிக்க உன்னால் ஒரு நாளும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரும்படையை எடுத்துக்கொண்டு நான் வருவேன் என்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். வல நுஹ்ரிஜன்னஹும் மின்ஹா அதில்லா, உங்களை இந்த ஊரிலிருந்து இழிவுபட்ட நிலையில் வெளியேற்றுவோம் என்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இதுவெல்லாம் குர்ஆனுடைய வசனம். இப்பொழுது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லுகிறார்கள். இப்பொழுது அந்த பெண் வருவாள் என்று தெரியும் அவர்களுக்கு, ஏனென்றால் அப்படிப்பட்ட பதிலைத்தான் கொடுத்திருக்கிறோம். இப்பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அந்த பெண்ணை வியப்புப்படுத்த வேண்டும், என்னுடைய ஆட்சி மகத்தானது என்று அவளுக்கு நிரூபிக்க வேண்டும். சொன்னார்கள், யா அய்யுஹல் மலவ் அய்யுக்கும் யத்தீனி பிஅர்ஷிஹா கப்ல அய்யத்தூன், அவர்கள் திரும்பி வருவதற்கு முன், இப்பொழுது தூதுக்குழு போனால் அவர்கள் திரும்பி வந்து விடுவார்கள், அவர்கள் வருவதற்கு முன்னால் அவளுடைய அரியணை சிம்மாசனத்தை இங்கு கொண்டு வந்து வைக்க வேண்டும். கால இஃப்ரீத்தும் மினல் ஜின்னி அன ஆதீக பி, ஒரு ஜின் சொன்னது, இஃப்ரீத் என்ற ஒரு ஜின் சொன்னது, அன ஆதீக பி கப்ல அன் தகூம மின் மகாமிக், இந்த உட்கார்ந்த இடத்திலிருந்து நீங்க எழும்புறதுக்கு முன்னால நான் கொண்டு வந்து. எவ்வளவு வேகமாக இருக்கும், 2500க்கு மேற்பட்ட கிலோமீட்டர் எழும்புறதுக்கு முன்னால கொண்டு வந்துடும். அந்த சபையில ஒரு படித்த அறிஞர் இருந்தார். அல்லாஹ்ட்ட துஆ செய்து, என்னால் قال الذي عنده علم من الكتاب انا آتيك به, அந்த சபையில் இருந்து அறிஞர் சொன்னார், நான் கொண்டு வந்து தருவேன். எவ்வளவு அவசரமாக தெரியுமா, நீங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்கு முன்னால கொண்டு வந்து, قبل ان يرتد اليك طرف, உங்களோட பார்வை திரும்பி வாரத்துக்கு முன்னால நான் கொண்டு வந்து தந்து விடுவேன் என்று சொன்னார்கள். இப்பொழுது அந்த அரியணை கொண்டு வரப்படுகிறது.
அந்த அரசி வருகிறாள். இப்பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த அரியணையில் சின்னொரு மாற்றத்தை செய்தார்கள். அவளுக்கு சந்தேகமும் வரணும், ஆனா உறுதியாக என்னுடைய சிம்மாசனம் என்று சொல்லவும் பட நக்கிருலஹ அர்ஷஹா, இந்த சிம்மாசனத்துல சின்ன ஒரு மாற்றத்தை செய்யுங்கன்னு சொன்னான். அவள் கண்டுபிடிக்கிறாளா பார்ப்போம் என்று சொன்னான். இப்பொழுது அவள் வந்தபோது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அஹாக்கதா அர்ஷு, உன்னுடைய சிம்மாசனம் இப்படித்தானா இருந்தது என்று கேட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இப்படி அவர்களுக்கு இடையில் நடைபெற்ற அந்த உரையாடலை குர்ஆன் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இப்பொழுது அவள் கடந்து வருகின்ற பொழுது அங்கு ஒரு தண்ணீர் தொட்டி நிலத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இளவரசி அது தண்ணீர் தொட்டி என்று நினைத்து தன்னுடைய கால்களை உயர்த்தி கொண்டு வர நினைத்தால் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இல்லை, இது தண்ணீர் தொட்டி கிடையாது, இது பளிங்குகளாலும் பெருமதியான கற்களாலும் செய்யப்பட்ட இது தண்ணீர் போன்ற ஒரு தொட்டியை தவிர தண்ணீர் கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, இவ்வளவு அற்புதத்தை பார்த்த அந்த பெண் என்ன சொன்னால் தெரியுமா? இவ்வளவு ஆட்சிக்குரிய நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னை அரசராகவோ தன்னை வணங்கும்படியோ தன்னுடைய ஆட்சிக்கு கீழ் நீ இரு என்றோ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வேண்டவில்லை. உன் ஆட்சியை தாண்டு கேட்கவும் இல்லை, அல்லது உன்னுடைய சொத்து செல்வங்களை தாண்டு கேட்கவும் இல்லை, அல்லது என்ன வணங்குன்னு சொல்லவும் இல்லை. இப்படிப்பட்ட ஆட்சி உள்ள ஒரு மனிதர் தன்னை விட பிரமாண்டமான ஆட்சி உள்ள அல்லாஹ்வை வணங்குமாறு தன்னை அழைக்கும் போது நான் எப்படி இதற்கு வழிபடாமல் இருக்க முடியும் என்று அவள் உடனடியாக வஅஸ்லம்து மஅ சுலைமான், நான் இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் அல்லாஹ்வுக்கு பணிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று அந்த பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். இது நடைபெற்ற இந்த சபா என்ற பகுதி. குர்ஆன் இன்னொரு சம்பவத்தையும் சொல்லுகிறது. இந்த சபா என்ற பகுதியில் நடைபெற்ற இன்னொரு சம்பவத்தையும் சொன்னது மட்டுமல்ல, அந்த நிகழ்வினுடைய பெயரில் தான் சூரத்து சபா என்கின்ற ஒரு அத்தியாயமே அருளப்பட்டது. லகத் கான லிஸபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா, சபா என்ற வாசிகள் அவர்கள் வசித்த அந்த இடத்தில் உங்களுக்கு நாங்கள் அத்தாட்சியை வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஜன்னதானி அன் யமீனின் வ ஷிமால், அவர்களுடைய வலதிலும் இடதிலும் மிக பரக்கத் பொருந்திய தோட்டங்கள் இருந்ததாக குர்ஆன் சொல்லுகிறது. கண்ணியமானே சகோதரர்களே, இந்த ஊருக்கு அல்லாஹ் எவ்வளவு பரக்கத் செஞ்சிருந்தான்டா. இந்த ஊர்ல இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இந்த ஊர்ல பாம்பு, தேல், நுளம்பு, விஷஜந்துக்கள் எதுவுமே இருக்காது. இந்த ஊர்ல, சபாவுடைய ஊர், அவ்வளவுக்கு பரக்கத் பொருந்திய ஊராக அல்லாஹு தஆலா ஆக்கி வச்சிருந்தார். யாராலும் ஒருவர் அந்த சபாவுடைய தோட்டத்துல பெரிய ஒரு கூடைய தலைக்கு மேல வச்சு கொண்டு போவார் என்று இருந்தா அவர் பழம் பிச்சை தேவையில்ல, அந்த தோட்டத்தை தாண்டும் போது கூட நிரம்பி இருக்கும் பழம் விழுந்து. அவ்வளவு அல்லாஹு தஆலா பரக்கத்துள்ள பிரதேசமாக அந்த சபாவுடைய ஊரை அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்தான். மட்டுமல்ல, குர்ஆன்ல அந்த ஊருக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை பாருங்க, பல்தத்துன் தய்யிபா, ஒரு சிறந்த பூமி. பல்தத்துன் தய்யிபா, சிறந்த ஒரு பூமி என்று அல்லாஹு தஆலா அந்த ஊரை சொல்லுகிறான் என்றால் எவ்வளவு பரக்கத்துள்ள ஊராக அது இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் அல்லாஹுக்கு மாற்றம் செய்தார்கள். இமாம் குர்துபி, இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் ஏன் சபாவாசிகளை அல்லாஹ் தண்டித்தான் என்பதற்குரிய காரணத்தை சொல்லுகின்ற பொழுது, அவர்களுக்கு 13 நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள், அந்த நபிமார்களுக்கு அவர்கள் மாற்றம் செய்தார்கள் என்று தஃப்சீருடைய உலமாக்கள் கூறுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இவர்கள் எப்படி தண்டிக்கப்பட்டாங்கன்றா, அவனோட ஊருடைய மேல் பகுதியில தண்ணிய சேர்த்து வச்சுறதுக்காக வேண்டி அணைக்கட்டு கட்டி வான் கதவுகள் வைத்திருந்தாங்க. இது எவ்வளவு காலத்துக்கு முன்னால அந்த வான் கதவுகளுடைய முறைகளை அவர்கள் வைத்திருந்தார்கள். தேவைப்பட்டா அந்த கதவை திறந்துடுவாங்க, தேவைப்பட்டா மூடி வச்சுவாங்க. இப்படி தண்ணீரை சேமித்து வைப்பவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இவர்கள் அல்லாஹுக்கு மாற்றம் செய்த காரணத்தினால அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான் என்றா, அந்த அணைக்கட்டை உடைய செய்து அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபஅர்ஸல்னா அலைஹிம் ஸைலல் அரிமி, அவர்களுடைய அந்த பிரதேசத்தில் நாங்கள் பாரிய வெள்ளத்தை உண்டாக்கினோம், பெரு வெள்ளத்தை நாம் அனுப்பி வைத்தோம். அவர்களுடைய சுவை மிகுந்த கனிகளுடைய இரு சோலைகளையும் கசப்பும் புளிப்பும் உள்ள ஒரு சில இலந்தை மரங்களுடைய சோலைகளாக நாம் மாற்றிவிட்டோம். அவர்கள் நிராகரித்ததன் காரணமாக நாம் அவர்களுக்கு இதனை கூலியாக கொடுத்தோம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த வெள்ளத்துக்கு பின்னால அனைத்து மக்களும் வாழ்ந்த அந்த சபாவுடைய பகுதியில் இருந்து
கோத்திரங்கள் சிதைந்து போக ஆரம்பிச்சாங்க. அந்த ஊர் விட்டு போக ஆரம்பிச்சாங்க மக்கள், ஒரு சில கோத்திரங்களை தவிர. அஷ்ஆர், ஹிம்யர், மத்ஹிஜ், கிந்தா இது போன்ற ஒரு சில கோத்திரங்களை தவிர மற்ற எல்லா கோத்திரங்களும் அவர்கள் அந்த ஊரை விட்டு குடிபெயர ஆரம்பித்தாங்க. இவர்கள் போய் நஜ்துடைய பகுதி, ஷாமுடைய பகுதி, இதிலிருந்து போனவர்கள் தான் ஜுர்ஹும் என்ற கோத்திரத்தர்கள் போய் மக்காவில் தங்கினார்கள். மக்காவில தங்கி அவர்கள் 300 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. ஜுர்ஹும் கோத்திரம் மக்கால 300 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. சபாவுடைய வெள்ளத்துக்கு பின்னால சிதைந்து போனவர்கள் தான் ஒவ்வொரு பிரதேசங்களில போய் ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. அதற்கு பின்னால நடைபெற்ற கலவரங்களால் அவங்களுடைய ஆட்சி எல்லாம் சிதைந்து அவர்கள் சில இடங்கள்ல தன் ஆட்சியை கொடுக்க வேண்டிய நிலைமை உண்டாகிச்சு. மூன்றாவது ஒரு சம்பவத்தையும் அல்லாஹு தாலா சொல்லுகிறான். இது சபாவுடைய நஜ்ரான் என்ற பகுதியில நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி. இந்த நஜ்ரான் என்ற பகுதி மக்கள் கிறிஸ்துவர்களாக இருந்தாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வாரத்துக்கு சுமார் 40-50 வருடத்துக்கு முன்னால நடைபெற்ற நிகழ்வு. கிறிஸ்துக்கு பின் 523ஆம் ஆண்டுல நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது கிபி 571 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு ஒரு 40-30 வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு விஷயம்தான் து நவாஸ் அல் ஹிம்யரி. ஹிம்யர் கோத்திரத்தை சேர்ந்த து நவாஸ் அல் ஹிம்யரி என்கின்ற ஒரு அரசன். இவன் ஒரு கொடுங்கோலன். இவன் யூத மதத்தை ஏற்றிருந்தான். மக்களை பலவந்தமாக யூத மதத்துக்கு மாறும்படி வற்புறுத்தி கொண்டு இருந்தான். மாறாதவர்களுக்கு கடுமையான வேதனைகளையும் தண்டனைகளையும் கொடுத்து ஆட்சி புரிந்தவன் தான் இந்த து நவாஸ் அல் ஹிம்யரி என்கின்ற அதே சபா பகுதியை சேர்ந்தவன். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத் படி அந்த ஊர்ல இருந்த அரசன் சூனியங்களை நம்புறவனாக இருக்கிறான். இப்ப அந்த அரசனுடைய சபையில் இருந்த பிரதான சூனியக்காரருக்கு வயது போகுது. அவர் சொல்லுறார், எனக்கு வயது போகுது, இப்ப நேற்றிருந்து சூனியத்தை படித்துக்கிறதுக்காக வேண்டி ஒரு இளம் வாலிபரை நீங்க நெட்டோப் படிங்க. இத குர்ஆன் வஸ்ஸமாஇ ذاتில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத் வஷாஹிதி வமஷ்ஹூத் குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், கிடங்குக்காரர்கள் சபிக்கப்பட்டார்கள் என்று குர்ஆன் இந்த சம்பவத்தை சொல்லுகிறது. சூரத்துல் புரூஜில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எனவே அந்த சூனியக்காரனிடத்தில் ஒரு வாலிபர் ஒப்படைக்கப்படுகிறார். என்னத்துக்கு? சூனியத்தை படிக்கிறதுக்காக வேண்டி. இவர் இப்படி சூனியத்தை படிக்கிறதுக்கு போய் வார நேரத்துல ஒரு துறவிய, ஒரு கிறிஸ்துவ ஃபாதரை சந்திக்கிறார். அந்த மனிதர் சொல்லுகிறார், நீ நேட்ட மார்க்கத்தை படிச்சுக்கோ, தீனை படிச்சுக்கோ என்று சொல்லி அவருக்கு நல்ல விஷயங்களை படிச்சு கொடுக்கிறார். அந்த துறவி அந்த சிறுவருக்கு நல்ல விஷயங்களை படிச்சு கொடுக்கிறார். இப்ப அந்த சிறுவர் நல்ல விஷயங்களை படிச்சு திருப்பி அந்த சூனியக்காரட்ட போகக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகுது, டைம் எடுக்குது. இப்பொழுது அவர் துன்புறுத்த ஆரம்பிக்கிறார். இப்பொழுது அந்த துறவிட்ட போய் இவர் சொன்னாரு, இப்படித்தான் எனக்கு இவர் அநியாயம் செய்கிறார். அப்ப அவர் சொன்னாரு, நீ அவர் ஏன் தாமதம் என்று சொன்னா வீட்டிலேருந்து வாரத்துக்கு தாமதமானு சொல்லு, வீட்டுல ஏன் தாமதம் என்று கேட்டா நீ சூனியக்காரன்ட்ட படிச்சுட்டு போறதுக்கு டைம் எடுத்துச்சு அதனால தாமதம் என்று சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கிறார். இப்படி இவர் கொஞ்ச காலம் படிச்சு கொண்டு போற நேரத்துல ஒரு நாள் பாதையில இவர் வார நேரத்துல ஒரு பயங்கரமான ஒரு மிருகம் பாதையில குறுக்கிட்டீக்குது. இவர் இந்த நேரத்துல பார்க்கிறார், நான் படித்த சூனியம் என்று ஒன்று இருக்கிறது, நான் படித்த மார்க்கம் என்று ஒன்று இருக்கிறது. இதுல இந்த இரண்டையும் பரிசோதிப்பதற்கு இது ஒரு பொருத்தமான நேரம் என்று அவர் நினைத்து அல்லாஹ்ட்ட சொல்றார், ஓண்ட பார்வையில இந்த சூனியக்காரரை விட இந்த துறவி சிறந்தவராக இருப்பார் என்று இருந்தால் இந்த மிருகத்தை நீ விரட்டிடு என்று சொல்லுகிறார். அந்த மிருகம் அந்த இடத்தை விட்டு போகுது. இப்ப அவருக்கு விளங்குது இந்த மார்க்கம் தான் உண்மையானதுன்றதை அவர் விளங்கி கொள்றார். காலம் போக போக இவர் அல்லாஹு தாலா இவருக்கு மக்கள், நோயாளிகள், கஷ்டத்தீக்கிறவங்கள், இவர்களுக்கு சுகம் அளிக்கக்கூடிய ஒரு சக்தி அல்லாஹு தாலா கொடுக்குகிறான். இவர் அல்லாஹ்ட்ட துஆ செய்து மக்களுடைய நோய்களை நீக்கக்கூடியவராக மாறிவிடுகிறார். இப்படி குருடர்களுக்கும் குஷ்ட நோய் பிடித்தவர்களுக்கும் நோய்களை குணமாக்குகிறார். இப்படி காலம் போய்கொண்டிருக்கிற நேரத்துல ஒரு நாள் அரச சபையில் இருந்த ஒரு வயோதிபர் குருடர் ஒருவருடைய அந்த பார்வைய அல்லாஹுடைய சக்தியை கொண்டு இவர் கொண்டு வந்து கொடுக்கிறார். இப்ப அந்த சபைக்கு அந்த குருடர் வருகிறார் பார்வையோடு. இப்ப அரசர் கேட்கிறாரு, உனக்கு எப்படி பார்வை கிடைச்சிச்சு என்று. இப்ப அவர் சொல்றாரு, எனக்கு அல்லாஹ் பார்வையை தந்தான். அவர் கேட்கிறாரு, நான் இல்லாத ஒருவன் இன்னொரு இறைவன் இருக்கிறானா என்று கேட்கிற நேரத்தில் அவர் சொல்றாரு, நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறான், அவன் தான் எனக்கு பார்வையை தந்த என்ற விஷயத்த சொல்றார். இப்பொழுது அந்த குருடன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார். அவரை வேதனை செய்து
அவரை துன்புறுத்தி, இது எங்கிருந்து நீ இந்த மார்க்கத்தை படித்தாய் என்று கேட்கிற நேரத்துல அவர் அந்த சிறுவனை காட்டி கொடுக்கிறார். இப்ப சிறுவனை வேதனை செய்து கேட்கிற நேரத்துல அவர் அந்த துறவிய அந்த மார்க்க அறிஞரை காட்டி கொடுக்கிறார். இப்ப மார்க்க அறிஞர் கொண்டு வரப்படுறார். அவர்கிட்ட அரசர் கேட்கிறார், நீ உன்னுடைய மார்க்கத்தை விட தயாரா? இல்லைன்னா நான் உன்னை வேதனை செய்வேன். அவர் மார்க்கத்தை விட தயாராகல. அரசன் என்ன செய்கிறார்? அவரை வாளால உச்சந்தலையிலிருந்து 2ஆக பிளந்து விடுகிறார். இப்ப அந்த குருடரையும் அழைத்து அவரையும் நீ உன்னுடைய மார்க்கத்தை விட தயாரான்னு கேட்கிறார். அவரும் விட தயாராகல. அவரையும் 2ஆக பிளந்து விடுகிறார். இப்பொழுது இந்த சிறுவரை கொலை செய்வதற்காக வேண்டி அவரை ஒரு அரசனுடைய தன்னுடைய பணியாட்களிடம் கொடுத்து ஒரு மலை உச்சிக்கு கொண்டு போய் அவரை தள்ளிவிடும்படி சொல்லுகிறார். மலை உச்சிக்கு கொண்டு போய் அவரை தள்ளுற நேரத்துல மலை குலுங்கி ஏனையவர்கள் எல்லாம் விழுந்து இந்த சிறுவர் காப்பாற்றப்படுகிறார். இவர் நினைச்சிருந்தா தப்பி பைத்திக்கலாம், தப்பி போகல. திருப்பி அரசர்கிட்டே வந்தாரு. அரசர்கிட்ட வந்து அரசர் கேட்டாரு, போனவங்களுக்கு என்ன நடந்துச்சு, நடந்த விஷயத்த சொன்னாரு. இப்பொழுது இன்னொரு கூட்டத்திட்ட கொடுத்து ஒரு குட்டி சின்ன ஒரு கப்பல் ஒன்றுல ஏத்தி இவரை கொண்டு போய் நடுக்கடல்ல கொண்டு போய் தள்ளி விடுங்கன்னு சொல்றாரு. இப்ப அவரை கூட்டி கொண்டு போறாங்க. கப்பல் இருந்தவங்க எல்லாரும் மூழ்கடிக்கப்படுறாங்க. இவர் திரும்பி வரார். இப்ப அந்த திரும்பி வந்த சிறுவன் அரசரை சந்திச்சு சொல்றாரு, என்னை கூட்டி கொண்டு போனவர்களுக்கு இதுதான் நடந்துச்சு. நீ என்ன உண்மையிலே கொல்ல வேண்டும் என்று இருந்தால் நீ மக்கள் எல்லாரையும் ஒரு திறந்த வெளியில் ஒன்று சேர்த்து என்ன சிலுவேல அடிச்சு என் அம்புக்கூட்டில் இருந்து ஒரு அம்பை எடுத்து நீ இந்த சிறுவனுடைய அல்லாஹ்வின், இந்த சிறுவனுடைய ரப்பாகி அல்லாஹ்வின் பெயரால் என்று பிஸ்மி ரப்பி ஹாதல் குலாம் என்று சொல்லி நீ இந்த அம்பை எரி என்று சொல்லுகிறார். அப்பதான் உனக்கு என்ன கொள்ளேலும். அரசர் யோசிக்கல. ஊர் மக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்தாரு. அம்புக்கூட்டிலிருந்து அம்பை எடுத்து அப்படியே அம்பை வச்சு அடிச்சாரு. அது சிறுவருடைய அந்த நெற்றி பொட்டுல படுகுது. அவர் கையை வச்சு கொண்டு அப்படி அங்கே ஷஹீதாக்கப்பட்டார். இந்த சிறுவருடைய பெயர் ஹதீஸ்ல தெளிவாக வந்து இல்லை. ஆனா இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவர்கள் இவருடைய பெயர் அப்துல்லாஹ் இப்னு சாமிர் என்ற பெயரை இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்ப இதை கண்ட மக்கள் உடனே என்ன செய்யறாங்க, இந்த சிறுவனுடைய ரப்ப நாங்க அவ்வளவு பேரும் ஈமான் கொண்டுட்டோம், அவ்வளவு பேரும் அல்லாஹை ஏற்றுக்கொண்டவர்களாக மாறுகிறார்கள். இப்ப அரசர் சொன்னாரு, பெரிய ஒரு கிடங்க தோண்ட சொன்னார். அதான் உஹ்தூத் என்று குர்ஆன் சொல்கிறது. குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத், கிடங்குவாசிகள் சபிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். கண்ணியமான சகோதரர்களே, இப்போ அந்த அரசன் சொல்றான், நீங்க பழையபடி உங்களோட மார்க்கத்தை விட்டுட்டு வரலன்னு அவங்களை எல்லாரையுமே இந்த கிடங்குல நான் நெருப்ப எரிச்சு கொண்டு போடுவேன்னு சொல்றாங்க. கடைசியாக யாரும் அவளுடைய இஸ்லாத்தை விட்டு கொடுக்கல. அவ்வளவு பேரும் அந்த கிடங்குல போட்டு எரிக்கப்பட்டாங்க. கடைசியாக ஒரு பெண் அவட கை குழந்தையோட வாரா. அவ சற்று பின்னாவுறா, பாயிரத்துக்கு பயப்படுறா. இந்த குழந்தையுடைய உயிர் போயிடுமே என்று அவ அஞ்சுறா. சுப்ஹானல்லாஹ், அந்த கையில் இருந்த அந்த பச்சிளம் குழந்தை பேசிச்சு, நீ பொறுமையோடு இரு, இஸ்பிரி, நீ பொறுமையோடு இரு, ஏனென்றால் ஃபஇன்னகி அலல் ஹக், நீ உண்மையில் இருக்கிறாய் என்று சொல்ல அந்த பெண் அந்த குழந்தையோட பாய்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, இப்படி அந்த அழிக்கப்பட்ட, இப்படி அநியாயம் செய்யப்பட்ட ஒரு வரலாறும் சபா என்ற அந்த ஊருக்கு இருக்கின்றது. பொதுவாக நாங்கள் இந்த சம்பவங்களை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா எங்க நடந்தது, எப்படி நடந்தது என்ற அந்த விஷயம் எங்களுக்கு தெரியாமிக்கும். கண்ணியமான சகோதரர்களே, முக்கியமாக எங்களுக்கு வரலாறை படிக்கின்ற பொழுது எங்களுக்கு குர்ஆனை விளங்குற சந்தர்ப்பம் கிடைச்சு. குர்ஆன்ல ஒவ்வொரு விஷயங்கள் எங்க சொல்லப்பட்டது, எப்படி சொல்லப்பட்டது, என்ன நேரத்தை சொல்லப்பட்டது என்ற ஒரு அறிவும் எங்களுக்கு உண்டாகும். வரலாறை படிக்கிற நேரத்தில் நாங்க வரலாறுடைய அந்த ஸல்லல்லாஹுடைய வரலாற்றை படிக்கிறவுடைய பயன்பாட்டை நாங்க அதையும் சொல்லி இருந்தோம். கண்ணியமான சகோதரர்களே, அப்ப இதற்கு பின்னால் என்ன நடக்குதுண்டா, அரசனை அழிக்கிறதுக்காக வேண்டி இந்த து நவாஸ் என்ற ஹிம்யர், இவரும் பில்கிஸ் ராணியுடைய அதே பரம்பரையில வந்தவர் தான். அவ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா. இவர் ஒரு அநியாயக்காரனாக மாறியிருந்தார். கண்ணியமானவர்களே, இப்ப இந்த யூதர்களை அழிக்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்கண்டா, ரோமர்கள் கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருந்தாங்க. ரோமர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றவர்களாக இருந்தாங்க. நாங்க ரோமர்களுடைய பகுதியை இன்ஷா அல்லாஹ் அடுத்த எங்களுடைய பாடம் ரோம், பாரசீகம், ஹபஷா, இதோட சம்பந்தப்பட்ட ஹீரா, ஷாம், இந்த நாடுகளை பற்றிய அறிவு இது கட்டாயம் எங்களுக்கு ஈக்கணும். இன்றைக்கு நாங்க பொதுவா
ரோமர்கள் என்ற நாங்க நினைச்சிற ரோமர்கள் இட்டாலி ரோம் இதுதான் நினைச்சிரு. ஆனா அதல்ல கண்ணியமானவர்களே. என்ற இந்த ரோம் என்று குர்ஆன் சொல்லுகின்ற ரோம் எது, அதனுடைய வரலாறு என்ன என்றதை நாங்க சரியா விளங்கினாத்தான் எங்களுக்கு பின்னால் உள்ள காலத்துல ஸல்லல்லாஹு வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் சம்பந்தப்படும். அவங்க எழுதின கடிதங்களாக இருக்கட்டும், நடைபெற்ற போர்களாக இருக்கட்டும், அதை விளங்குறதுக்கு எங்களுக்கு லேசி. எப்பண்டா இந்த நாடுகள் எங்க அமைஞ்சிருந்துச்சு, பாரசீகம் எங்க இருந்துச்சு, பாரசீகத்துக்கு கீழால இருந்து அரேபிய சிற்றரசர்கள் எங்க ஆட்சி செஞ்சாங்க, ரோம் எங்க இருந்துச்சு. 2 ரோம் இருந்துச்சு. ரோம்ல 2 இருக்குது. ஒன்று ரோமானிய பேரரசு ஒன்று இருந்துச்சு, இன்னொன்று பீசந்தா என்று சொல்லக்கூடிய தமிழ்ல பைசாந்தியர்கள் என்று சொல்லுவாங்க. இந்த 2 இருந்துச்சு. அப்ப இதற்கு கீழால் ஆட்சி செய்த ஷாமுடைய அரேபிய அரசர்கள், ஆனா அவங்க கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருந்தாங்க. அதை எல்லாத்தையும் சஹாபாக்கள் வெற்றி கொண்டாங்க. அந்த வரலாறை விளங்குறதுக்கு எங்களுக்கு இந்த நாடுகளுடைய தொடர்பு, அதனுடைய தோற்றம் எங்களுக்கு தெரிஞ்சுக்கும். கண்ணியமானவர்களே, அப்ப இந்த ரோமர்களும் கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருந்தாங்க. ஹபஷா அதாவது எத்தியோப்பியா இந்த பகுதியினர்களும் கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருந்தாங்க. அதனால ரோமர்கள் கட்டளையிட்டாங்க ஹபஷாவுக்கு. ஹபஷாவை சேர்ந்த 70,000 வீரர்கள் தாக்க வந்தாங்க இந்த சபா என்ற இந்த தூனவாஸ் என்ற அரசன். என்றா தூனவாஸ் யூதன், அவர் கொலை செய்தது கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்ட, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களை. எனவே அதற்கு பழி வாங்குறதுக்காக வேண்டி ரோம்ல இருந்து ஹபஷாவுக்கு கட்டளை வந்து, ஹபஷாவுடைய ஒரு பெரும்படை வந்து இந்த தூனவாஸ் என்ற அரசனை அழித்ததாக எங்களுக்கு வரலாறு சொல்லுகிறது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அதுக்கு பின்னால் அந்த ஹபஷியர்கள் தான் இந்த யமன் ஆட்சி செஞ்சாங்க. ஹபஷாக்கள், கருத்தவர்கள், நீக்ரோக்கள், இவர்கள் தான் அந்த யமனை ஆட்சி செய்தார்கள். அந்த ஆட்சியாளர்கள் ஒருவர் தான் அப்ரஹா. அவரும் அந்த படையில வந்தாரு. படையில சாதாரண வீரராக வந்து கடைசியாக வந்த தளபதியை கொலை செஞ்சுட்டு அவர் தலைவராக மாறி அவர் ஒரு சிற்றரசராக யமனில் ஆட்சி செஞ்சு வந்தார். ஹபஷாவினுடைய சிற்றரசராக யமனில் அப்ரஹா ஆட்சி செஞ்சு வந்தார். இந்த அப்ரஹாவை பத்தி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இவர் தான் கபாவை இடிக்கிறதுக்காக வேண்டி யானைப்படையோட வந்து சூரத்துல் ஃபீலோட சம்பந்தப்பட்டு அழிக்கப்பட்ட அப்ரஹாவும் இந்த யமனுக்கு வந்தவர் தான், இந்த யமன்ல ஆட்சி செய்தவர் தான். அதற்கு பின்னால் என்ன நடந்துச்சுன்னா, கிறிஸ்துவ ஆட்சி தான் யமன்ல இருந்துச்சு. அதுக்கு பின்னால யமனை சேர்ந்த அதே ஹிமியர் கோத்திரத்துல வந்த மஅதி கரிப் என்று சொல்லக்கூடிய ஒருவர், அந்த மஅதி கரிப் என்று சொல்லக்கூடிய ஒருவர் என்ன செஞ்சாருண்டா, இவர் பாரசீகத்துக்கு உதவி கேட்டார். ஏனென்றா இவங்க எங்கட நாட்டை கிறிஸ்துவர்களாக மாத்துறாங்க. எனவே பாரசீகர்களுடைய உதவியை கேட்டு, என்னன்னா எங்களுக்கு தெரியும் ரோமுக்கும் பாரசீகத்துக்கும் எப்பயுமே பிரச்சனை இருந்துச்சு. நாங்க இன்ஷால்லா அதை அடுத்த பகுதியில பார்ப்போம். அப்ப அந்த ரோமர்கள் இங்கு ஆட்சி செய்வதை, கிறிஸ்துவ ஆட்சி நடப்பதை நெருப்பு வணங்கக்கூடிய பாரசீகர்கள் விரும்பல. அதனால பாரசீகத்துடைய ஒரு படை வந்து இந்த அரசரை கொலை செய்து என்ன செய்தார்கள், அவர்களுடைய ஆட்சியை நிறுவினார்கள். அந்த ஆட்சியில கிஸ்ராவினுடைய அந்த ஆட்சி நடைபெற்றது. அந்த ஆட்சியினுடைய கடைசி ஆட்சியாளர் பாதான் என்று சொல்லக்கூடியவர். அவர்தான் யமனை ஆட்சி செய்தார். அந்த பாதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வைத்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், சஹாபியாக ஆனார். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இப்படித்தான் அந்த ஏன் யமன் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு இடத்தை ஏன் பிடிக்குதுண்டா, அரபியர்களுடைய அடிப்படை வாழ்க்கை இடமாக இருந்தது யமன். யமனில் இருந்துதான் அவர்கள் ஒவ்வொரு பகுதிகளுக்காக சென்று மக்காவுக்கு வந்தது, ஏனைய பகுதிகளுக்கு நஜிதுக்கு போனது, ஏனைய மிஸ்ருக்கு போனது. இப்படி ஒவ்வொரு நாடுகளுக்கு போய் அவர்கள் அரபியர்கள் தங்களுடைய அரபு மொழியை இந்த உலகத்திலே பரப்பினார்கள்.